அட்டானமஸ் காலேஜுக்கும் நான் அட்டானமஸ் காலேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா? நான் இந்த வீடியோவில் ஒரு 3 டிஃப்ரென்ஸ் சொல்ல போகிறேன். முதல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. அட்டானமஸ் காலேஜ் அவங்களோட ஓன் கரிக்குலம், அவங்களோட ஓன் சிலபஸ் அவங்களால ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். நான் அட்டானமஸ் காலேஜில் அந்த யூனிவர்சிட்டி, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே கூடிய வரக்கூடிய சிலபஸ் தான், அதே சிலபஸ் அதே கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். ரெண்டாவது டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கொஸ்டின் பேப்பர். ஸோ ஆப்வியஸாக அட்டானமஸில் உங்களுக்கு உங்கள் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ப்ரெடிக்டபுளாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்கள் ஃபேக்கல்ட்டிஸ் தான் அதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ சில இடத்துல கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு ஹிண்டாச்சும் உங்களுக்கு கிடைக்கும். பட் நான் அட்டானமஸில் நீங்கள் யார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, யார் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறாங்க எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அந்த யூனிவர்சிட்டின்னு வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு ஆசிட்டிஸ் வரப்போதும். மூணாவது முக்கியமான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அட்மிஷன் ப்ராசஸில். ஸோ கண்டிப்பாக அட்டானமஸ் காலேஜில் அந்த டிபார்ட்மெண்ட், அந்த காலேஜுடைய அட்மிஷன் ஹெட் தான் உங்களுக்கு அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அட்மிஷன்ஸில். இது நான் அட்டானமஸ் காலேஜில் அந்த யூனிவர்சிட்டி தான் முடிவு பண்ணணும் யாருக்கு அட்மிஷன் கொடுக்கணும். அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. அந்த என்ட்ரன்ஸில் மெரிட் பேசிஸில் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டட் அப்டேட்ஸ் ஏதாவது தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.